எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஓகே, raga.fm வாங்க. இது எப்படி இருக்குல்ல, யாரை எப்படி மாட்டி விடணும் அப்படின்ற விவரங்களை அங்க எழுதுங்க. மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். சூப்பர். இன்றைக்கு நம்ம கிட்ட மாலதி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு ஆக்ட்ரஸா இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தோம். எப்படின்னா ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீங்க அந்த வீட்டுல வந்து அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க உதயா? வரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரர் கேட்டு சொல்றாங்களா? அவங்க எப்படி கேட்டாங்க அப்படின்றத இப்ப நீங்க கேளுங்க. இது உங்கள் ராகா. ஹலோ ஹலோ, யாரு இது? மாலதி மீர் எவரு? மன்னர் பேசுறேன். மன்னர் யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாது? சரி சொல்லுங்க, என்ன கதை? ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த சனிக்கிழமை ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம். சரி, கோலாசலங்க இருக்கு. சரி, So, அந்த நல்லது. என்னங்க நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கன்னா ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. சரி சொல்லுங்க. என்னன்னா அம்மா அந்த குடும்பத்துல இல்ல, பையன் அப்பா தான் இருக்கு. சரி, இப்ப எனக்கு வந்து ஒரு அம்மா வேணும். சரி, நடிக்கிறதுக்கு. எனக்கு நடிக்கலாம் தெரியாதுங்க. நீங்க நடிக்க நாங்க இப்ப பேசுறீங்க அப்படியே, நீங்க தெலுங்குலயே பேசுங்க. ஏன் தெலுங்கு பொண்ணும்? இல்ல அவங்க தமிழ். அப்ப அம்மா வந்து தெலுங்குன்னு சொல்லிடுவோம். அப்ப உங்ககிட்ட எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அம்மா தெலுங்கு பொண்ணு தமிழா? எப்படி இருக்குது? ஏன் இப்ப என்ன மொழி பேசுதோ அந்த மொழி தானுங்க. எனக்கு தெரியாது, நான் என் ஹஸ்பண்ட கேட்கணும். நீங்க ஐயா அவர்கிட்ட கேட்டா அப்புறம் அடி வாங்குறதுக்கா? யார் அடி வாங்குறதுடா? நீங்க அடி வாங்குறதுக்கு தான். நான் அடியெல்லாம் வாங்க மாட்டாரு, அடிக்கலாம் மாட்டாரு. இத கேட்டா கண்டிப்பா அடிப்பாரு. இல்ல அடி. நான் இருக்கிறப்ப இன்னொரு ஆளு கூட போயிட்டு அவரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போறியா? இது எந்த ஊர் நியாயம்னு கேட்க மாட்டாரு. கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. எங்க வீட்டுக்காரரை பத்தி எனக்கு தெரியாதா? ஓ, அப்ப அவரு ஒத்துக்குவாரா? என்னது இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அதுதானே, நீங்க தாங்க நல்ல ஒரு குடும்பம். நானும் எங்கெங்கயோ கேட்டு பாத்துட்டேன், யாரும் ஒத்துக்க மாட்டேன். சரி, இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? நீங்க அந்த பையனுக்கு அம்மாவா வரணும். சரி, சோ கூட அவரு அந்த ஹஸ்பண்ட் இருக்கால, அவர் கை பிடிக்க மாட்டாரு, ஒண்ணும் பிடிக்க மாட்டாரு, அதெல்லாம் பயப்படாதீங்க. நீங்க பையன் கூட இருங்க. சரி, வீட்டுக்கு போறோம், 7:30 மணிக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீங்க வந்து எப்படி ஒரு அம்மா ஒரு மாமியார் வந்து எப்படி அதட்டுவாங்களோ அதே மாதிரி ஒரு அதட்டலாம். பையன் உண்மையில நல்ல பையனா? பையன் அப்படி இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி பையன் தான். அதனாலதான் நல்ல ஒரு அம்மாவை கூட்டிட்டு போறோம். அப்படி எப்படின்னா எப்படி? அப்படித்தாங்க. உங்களுக்கு தெரியாதா இந்த காலத்து பையனுங்களை? என்ன நீங்க அப்ப ஒரு பொண்ணு வாழ்க்கை கடுக்கு சொல்றீங்களா? அப்படி சொல்ல வரலங்க. இந்த பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு அமையல, தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? அப்ப உங்களை பார்த்து இந்த பையன் இப்படிதான் இருப்பான், அம்மா மாதிரி அப்படியே. சரி, இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? இப்ப நீங்க சனிக்கிழமை, நீங்க வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்துருங்க. வெள்ளிக்கிழமை எங்க கிளம்பி வர்றது? வந்துடணும். நீங்க தான் சொன்னீங்க டிரான்ஸ்போர்ட்ல அரேஞ்ச் பண்றேன்னு. அதுதான், நம்ம டிரான்ஸ்போர்ட் அனுப்பினாலும் நீங்க கிளம்புனாதானே கொண்டு வர முடியும். டிரான்ஸ்போர்ட் கப்பையே கொண்டாந்தாலும் நீங்க கிளம்பலாம், எப்படிக்கா ஏத்திட்டு வர முடியும்? இந்த சனிக்கிழமை முடியாது, எனக்கு நிறைய அப்பாயின்மென்ட். சரி, அடுத்த வாரம் சனிக்கிழமை வச்சுக்குமா, நான் பொண்ணு வீட்டுக்கிட்ட பேசுறேன். நான் எங்க வீட்டுக்கு கேட்கணுங்க. என்னன்னு இன்னொரு பையனுக்கு அம்மா நடிக்க போறேன்னா அப்படியே ஒரு குத்துவாரு உங்களை. குத்தலாம் மாட்டாரு. நீங்க குத்திடுவீங்களோ? யாரும் குத்த மாட்டேன். ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் என்னக்கா, கிளம்பி வாக்கா. உனக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்பு இருக்குக்கா. ஒரு 4-5 இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம் இப்ப இந்த மாதிரி. ஐயோ, என்ன மாட்டி ஓட பாக்குறீங்க நீங்க? இல்ல 4 இடத்துக்கு போறோம், ஏதாவது ஒண்ணு அமையல. இந்த வீட்டுல ஒரு அம்மாவை கூட்டு போயிட்டு அந்த வீட்டுல ஒரு அம்மாவை கூட்டு போக முடியுமாக்கா? அப்புறம் கல்யாணம் வரைக்கும் வர சொல்லுவீங்களே? ஆமா, அப்ப அடுத்து பேமெண்ட் இருக்க. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க தனி கொடுத்து. யாரு சொன்னா நான் நடிப்பேன்னு? என் கூட்டாளி சொன்ன. குரூப்ல கொடுத்தவங்க. கூட்டாளி பேர் என்ன சொல்லுங்க? ஐயோ, குரூப்ல கொடுத்தான், என் குரூப்ல கொடுத்தவன் பேரன் சொல்ல, ஊரு சொல்ல கொடுத்தான். சரி, அந்த கொடுத்த பேர் என்னது? கொடுத்த பேரு ஆனந்த். ஆனந்த் யாரு? ஐயோ, மன்னரோட கூட்டாளி. சரி, எத்தனை மணிக்கு வரீங்க? எங்க வரணும்? வெள்ளிக்கிழமை கோலாசலம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு தான் நான் சொல்ல முடியும். சரி, பேசுங்க. பேமெண்ட் ஓகேவா? பேமெண்ட்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்க ஹஸ்பண்ட் பெர்மிஷன் முதல்ல கேட்கணும். அவர் ஓகேன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் பேசுவேன். அக்கா, பொண்ணு பார்க்க 1000 வெள்ளி, நலுங்கு வைக்கிறதுல இருந்து ஒரு வாரம் இங்க வந்து தங்கிடணும். அதுக்கு 2000 வெள்ளி பேமெண்ட் இருக்கு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறது சரியா இருக்கும். எல்லாம் ஒரு 3-4000 வெள்ளிக்கு சம்பாதிக்கலாங்க. அது எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கார்ட்ட நானு பேசிட்டு, நீங்க நாளைக்கு அடிங்க, நான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசிக்கீங்க. அவர் வேற போன் அடிச்சு உங்ககிட்ட இது எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. எது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குன்னு சொல்லி. எது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னு யார் சொல்ல போறா? உதயா சொன்னாரு. இப்ப சரி சொல்லுங்க உதயா. இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு?
எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஓகே raga.fm வாங்க இது எப்படி இருக்குல்ல யாரை எப்படி மாட்டி விடணும் அப்படின்ற விவரங்களை அங்க எழுதுங்க. மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். சூப்பர். இன்றைக்கு நம்ம கிட்ட மாலதி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு ஆக்ட்ரஸா இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தோம். எப்படின்னா ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீங்க அந்த வீட்டுல வந்து அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க உதயா? வரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரர் கேட்டு சொல்றாங்களா? அவங்க எப்படி கேட்டாங்க அப்படின்றத இப்ப நீங்க கேளுங்க. இது உங்கள் ராகா. ஹலோ ஹலோ, யாரு இது? மாலதி, மீர் எவரு? மன்னர் பேசுறேன். மன்னர் யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாது? சரி சொல்லுங்க, என்ன கதை? ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த சனிக்கிழமை ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம். சரி, கோலசலங்க இருக்கு. சரி, சோ அந்த நல்லது. என்னங்க நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கன்னா ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. சரி சொல்லுங்க. என்னன்னா அம்மா அந்த குடும்பத்துல இல்ல, பையன் அப்பா தான் இருக்கு. சரி, இப்ப எனக்கு வந்து ஒரு அம்மா வேணும். சரி, நடிக்கிறதுக்கு. எனக்கு நடிக்கலாம் தெரியாதுங்க. நீங்க நடிக்க வேணாங்க, இப்ப பேசுறீங்க அப்படியே, நீங்க தெலுங்குலயே பேசுங்க. ஏன் தெலுங்கு பொண்ணும்? இல்ல அவங்க தமிழ். அப்ப அம்மா வந்து தெலுங்குன்னு சொல்லிடுவோம். அப்ப உங்ககிட்ட எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அம்மா தெலுங்கு பொண்ணு தமிழா? எப்படி இருக்குது? ஏன் என்ன மொழி பேசுதோ அந்த மொழி தானுங்க. எனக்கு தெரியாது, நான் என் ஹஸ்பண்ட கேட்கணும். நீங்க ஐயா அவர்கிட்ட கேட்டா அப்புறம் அடி வாங்குறதுக்கா? யார் அடி வாங்குறது? நீங்க அடி வாங்குறதுக்கு தான். நான் அடியெல்லாம் வாங்க மாட்டாரு, அடிக்கலாம் மாட்டாரு. இத கேட்டா கண்டிப்பா அடிப்பாரு. இல்ல நான் இருக்கிறப்ப இன்னொரு ஆளு கூட போயிட்டு அவரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போறியா, இது எந்த ஊர் நியாயம்னு கேட்க மாட்டாரு. கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. எங்க வீட்டுக்காரரை பத்தி எனக்கு தெரியாதா? ஓ, அப்ப அவரு ஒத்துக்குவாரா? என்னது இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அதுதானே, நீங்க தாங்க நல்ல ஒரு குடும்பம். நானும் எங்கெங்கயோ கேட்டு பார்த்துட்டேன், யாரும் ஒத்துக்க மாட்டேன். சரி, இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? நீங்க அந்த பையனுக்கு அம்மாவா வரணும். சரி, சோ கூட அவரு அந்த ஹஸ்பண்ட் இருக்கால, அவர் கை பிடிக்க மாட்டாரு, ஒண்ணும் பிடிக்க மாட்டாரு, அதெல்லாம் பயப்படாதீங்க. நீங்க பையன் கூட இருங்க. சரி, வீட்டுக்கு போறோம், 7:30 மணிக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீங்க வந்து எப்படி ஒரு அம்மா, ஒரு மாமியார் வந்து எப்படி அதட்டுவாங்களோ அதே மாதிரி ஒரு அதட்டலாம். பையன் உண்மையில நல்ல பையனா? பையன் அப்படி இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி பையன் தான். அதனாலதான் நல்ல ஒரு அம்மாவை கூட்டிட்டு போறோம். அப்படி இப்படின்னா எப்படி? அப்படித்தாங்க, உங்களுக்கு தெரியாதா இந்த காலத்து பையனுங்களை என்ன நீங்க? அப்ப ஒரு பொண்ணு வாழ்க்கை கடுக்கு வரீங்களா? அப்படி சொல்ல வரலங்க. இந்த பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு அமையல, தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அப்ப உங்களை பார்த்து இந்த பையன் இப்படிதான் இருப்பான், அம்மா மாதிரி அப்படியே. சரி, இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? இப்ப நீங்க சனிக்கிழமை, நீங்க வெள்ளிக்கிழமையே கிளம்பி வந்துருங்க. வெள்ளிக்கிழமை எங்க கிளம்பி வர்றது? வந்துடணும். நீங்க தான் சொன்னீங்க டிரான்ஸ்போர்ட்ல அரேஞ்ச் பண்றேன்னு. அதுதான், நம்ம டிரான்ஸ்போர்ட் அனுப்பினாலும் நீங்க கிளம்புனாதானே கொண்டு வர முடியும். டிரான்ஸ்போர்ட் கப்பையே கொண்டாந்தாலும் நீங்க கிளம்பலாம், எப்படிக்கா ஏத்திட்டு வர முடியும்? இந்த சனிக்கிழமை முடியாது, எனக்கு நிறைய அப்பாயின்ட்மெண்ட். சரி, அடுத்த வாரம் சனிக்கிழமை வச்சுக்குமா, நான் பொண்ணு வீட்டுக்கிட்ட பேசுறேன். நான் எங்க வீட்டுக்கிட்ட கேட்கணுமே என்னன்னு. இன்னொரு பையனுக்கு அம்மாவை நடிக்க போறேன்னா அப்படியே ஒரு குத்துவாரு உங்களை. குத்தலாம் மாட்டாரு. நீங்க குத்திடுவீங்களோ? யாரும் குத்த மாட்டேன். ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் என்னக்கா, கிளம்பி வாக்கா, உனக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்பு இருக்குக்கா. ஒரு 4-5 இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம் இப்ப இந்த மாதிரி. ஐயோ, என்ன மாட்டி ஓட பாக்குறீங்க நீங்க? இல்ல 4 இடத்துக்கு போறோம், ஏதாவது ஒண்ணு அமையல. இந்த வீட்டுல ஒரு அம்மாவை கூட்டு போயிட்டு அந்த வீட்டுல ஒரு அம்மாவை கூட்டு போக முடியுமாக்கா? அப்புறம் கல்யாணம் வரைக்கும் வர சொல்லுவீங்களா? ஆமா, அப்ப அடுத்து பேமெண்ட் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க தனி கொடுத்துடும். யாரு சொன்னா நான் நடிப்பேன்னு? என் கூட்டாளி சொன்னா, குரூப்ல கொடுத்தவங்க. கூட்டாளி பேர் என்னது சொல்லுங்க. ஐயோ, குரூப்ல கொடுத்தான், என் குரூப்ல கொடுத்தவன் பேரன் சொல்ல, ஊரு சொல்ல கொடுத்தா. சரி, அந்த கொடுத்த பேர் என்னது? கொடுத்த பேரு ஆனந்த். ஆனந்த் யாரு? ஐயோ, மன்னரோட கூட்டாளி. சரி, எத்தனை மணிக்கு வரீங்க? எங்க வரணும்? வெள்ளிக்கிழமை கோலாசலங்க இருக்கு. இன்னைக்கெல்லாம் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு தான் நான் சொல்ல முடியும். சரி, பேசுங்க.
பேமெண்ட் ஓகேவா? பேமெண்ட்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்க ஹஸ்பண்ட் பெர்மிஷன் முதல்ல கேட்கணும். அவர் ஓகேன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் பேசுவேன். அக்கா, பொண்ணு பார்க்க 1000 வெள்ளி, நலுங்கு வைக்கிறதுல இருந்து ஒரு வாரம் இங்க வந்து தங்கிடணும். அதுக்கு 2000 வெள்ளி பேமெண்ட் இருக்கு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறது சரியா இருக்கும். எல்லாம் ஒரு 3-4000 வெள்ளிக்கு சம்பாதிக்கலாங்க. அது எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கார்ட்ட நானு பேசிட்டு நீங்க நாளைக்கு அடிங்க, நான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு அப்புறம் நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கீங்க. அவரு வேற போன் அடிச்சு உங்ககிட்ட இது எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. எது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு சொல்லி. எது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னு யார் சொல்ல போறா? உதயா சொன்னாரு. இப்ப சரி சொல்லுங்க உதயா. இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு?